வெல்கம் டு PS127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜூலை 2026ஓட கரண்ட் அஃபேர்ஸை ஒரே வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த இன்ஸ்டியூட்டும் கொடுக்க மாட்டாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். இருமுறை சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர் புவியரசு தனது 94வது வயதில் காலமானார். இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற 2 நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா, 2007 புரட்சிக்காரன் என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காகவும் 2009 கையொப்பம் என்ற கவிதை தொகுப்புக்காகவும் இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றார். அடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி என்கிற மாணிக்கவாசகம் தனது 79வது வயதில் காலமானார். இவருடைய சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் பார்த்தோன்னா 2014 அஞ்சாடி என்ற நாவலுக்காக இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்காரு. அடுத்து இந்தியாவில் உள்ள உலகளாவிய திறன் மையம் பட்டியல். முதல் இடத்துல பெங்களூர் இருக்கு, 2வது டெல்லி, 3வது ஹைதராபாத், 4வது மும்பை, சென்னை 5வது இடத்துல இருக்கு. அடுத்து நலம் TN இணையதளம். இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அரசு சுகாதார சேவைகளை எளிமையாக்கி தொழில்நுட்ப உதவியுடன் அனைவருக்கும் விரைவான மற்றும் நவீன மருத்துவ சேவையை உறுதி செய்யும் ஒரு முன்னோடி டிஜிட்டல் திட்டம். இதன்படி மாநிலத்தின் அனைத்து அரசு மருத்துவமனைகளும் ஒரே டிஜிட்டல் நெட்வொர்க்கின் கீழ் இணைக்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனித்துவமான அடையாள எண் வழங்கப்படுவதால் அவர்களின் நோய் குறித்த விவரம் சேமிக்கப்பட்டு தமிழ்நாட்டில் அவர்கள் எங்கு சென்றாலும் சிகிச்சை கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. இதன் மூலம் மருந்து இருப்பையும் உறுதி செய்ய முடியும். இப்ப நலம் TN இணையதளம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து கல்வி அறிவியல் சாதனைகள். முதல்ல மயில்சாமி அண்ணாதுரை தமிழக பள்ளி பாடத்திட்ட வடிவமைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து வேல்ஸ், அதாவது விஸ்டாஸ் நிறுவனம். இது பார்த்தீங்கன்னா சென்னை திருவான்மியூர்ல அமைஞ்சிருக்குது. இது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த செங்குத்து பல்கலைக்கழகமா அறிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்து சேலம் கொண்டநாயக்கன்பட்டி தொடக்கப்பள்ளி. இது ISO 9001 2015 தர சான்றிதழ் பெற்ற தமிழ்நாட்டின் முதல் தொடக்கப்பள்ளியா அறிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்து தமிழகத்தின் தற்போதைய நிர்வாக பெயர்கள் மாற்றம். அதாவது ஆதி திராவிடர் மற்றும் சமூக நலத்துறை இப்போ சமூக நீதித்துறை, அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு மாத்திருக்காங்க. அடுத்து இலவச பேருந்துகளில் மகளிர் விடியல் பயணம் அப்படின்றது மகளிர் பயணமா மாத்திருக்காங்க. அடுத்து காலை உணவு திட்டம், அதை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டமா பெயர் மாத்திருக்காங்க. அடுத்து ஜூலை 18, நவம்பர் 1 ஆகிய தேதிகளை தமிழ்நாடு நாள் கொண்டாடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதாவது ஜூலை 18 பாத்தீங்கன்னா 1969 அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். அடுத்து நவம்பர் 1 பாத்தீங்கன்னா 1956 மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்டது. இதனால ஜூலை 18, நவம்பர் 1 தமிழ்நாடு நாளா கொண்டாட தமிழக அரசு அறிவிச்சிருக்குது. அடுத்து மொன்டேக் சிங் அலுவாலியா, இவரோட தலைமையிலான குழு பாத்தீங்கன்னா நிதி வருவாயை அதிகரிக்க அமைக்கப்பட்டு இருக்குதான். அடுத்து உள்கட்டமைப்பு மற்றும் திட்டங்கள். முதல்ல விக்சித் பாரத் திட்டம், அதாவது VB கிராம்ஜி. இது பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு மாற்றா அமைக்கப்பட்டிருந்தது. இது 1 ஜூலை 2026 இருந்து இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து எண்ணூர் காமராஜர் துறைமுகம். 18 மீட்டர் ஆழம் கொண்ட இந்தியாவின் 2வது துறைமுகமாக உருவெடுத்திருக்குது இந்த எண்ணூர் காமராஜர் துறைமுகம். அடுத்து கடலூர் கிளை கிராமம். தமிழ்நாட்டின் முதல் காலநிலை மாற்றத்தை தாங்கும் திறன் கொண்ட கிராமமாக இது உருவெடுத்திருக்குது. அடுத்து சமூகம், பண்பாடு மற்றும் வரலாறு. கடலூர் பிச்சாவரம் தேனீ வளர்ப்பு திட்டம். அங்க பாத்தீங்கன்னா இருளர் பழங்குடியினர் வாழ்வாதாரத்தை உயர்த்த இந்த வனத்துறை நிர்வாகம் தொடங்கி இருக்கு. அடுத்து தஞ்சை ஆபத் சகாயேஸ்வரர் கோயில். இதுக்கு யுனெஸ்கோ விருது வழங்கி இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பாரம்பரிய பாதுகாப்பிற்காக இந்த விருது வழங்கப்பட்டு இருக்குது. அடுத்து கோயம்புத்தூர் வெள்ளாளூர் நொய்யல் ஆற்றுப்படுகையில் அகழ்வாராய்ச்சி. இங்க பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து தமிழ்நாட்டில் பிற முக்கிய நிகழ்வுகள். நம்ம தமிழ்நாட்டுடைய கருவுறுதல் விகிதம் இப்போ 1.3 குறைஞ்சிருக்குது. ஆனா நம்மளுக்கு தேவை பாத்தீங்கன்னா 2.1. அடுத்து ஆபரேஷன் டூ ஃபேன். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகள் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கை தான் ஆபரேஷன் டூ ஃபேன். அடுத்து
சதர்ன் ஜோனல் கவுன்சில் கூட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல வந்து நடைபெற்று இருக்குது. இப்போ தமிழ்நாடு முடிஞ்சிச்சு, அடுத்தது இந்தியா பார்க்கலாம். முதல்ல தீரஜ் சேத்து, இவர் வந்து இந்திய ராணுவத்தின் 31வது தலைமை தளபதியாக பதவியேற்றிருக்கிறார். அடுத்து ஆரோக்கிய சேது 2.0. ஆரோக்கிய சேதுவோடைய புதிய வடிவம் தான் இந்த ஆரோக்கிய சேது 2.0. இது வந்து கரோனா காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஆரோக்கிய செயலி. இது தற்போது 6 புதிய வசதிகளுடன் ஆரோக்கிய சேது 2.0 ஆக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது என்னன்னா, ஒரே கணக்கில் குடும்பம் பழைய மருந்து சீட்டுகளை பதிவேற்றினால் ஏஐ வந்து அதை டிஜிட்டல் தரவாக மாற்றும். அடுத்து PMJ வேலட் மூலமா காப்பீடு திட்டத்தில் இருப்பு தொகையை வந்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்து ஸ்மார்ட் வாட்ச் வந்து இதுல வந்து இணைத்துக் கொள்ளலாம். அடுத்து மருந்து வந்து நினைவூட்ட சொல்லலாம். அடுத்து அருகில் உள்ள இரத்த வங்கிகளின் இரத்த இருப்பு விவரத்தை தெரிந்து முன்பதிவு செய்யலாம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆரோக்கிய சேது 2.0 உடைய புதிய வடிவம். அடுத்து மாச்சா தேயிலை பத்தி பார்க்கலாம். அசாம் மாநிலம் சோட்டா திங்ராய் தேயிலை எஸ்டேட் வந்து இந்தியாவில் முதன்முறையாக மாச்சா தேயிலையை வந்து வணிக ரீதியாக தயாரித்து விற்பனை செய்கிறது. அதாவது கெமிலியா சினேசிஸ் தேயிலை செடிகள் 90% சூரிய ஒளி படாதவாறு நேரிடப்பட்டு வளர்க்கப்பட்டு விற்பனை செய்வதே இந்த மாச்சா தேயிலை. அடுத்து ஜோத்பூர் விமான நிலையம். இப்ப பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் மத்திய அரசின் உதான் திட்டத்தின் கீழ் தற்போது இந்த புதிய விமான நிலையம் வந்து கட்டப்பட்டிருக்குது. அடுத்து செல்போன் உற்பத்தியில் இந்தியா 2வது இடம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, குஜராத் மாநிலத்துல சிஜி செமிகண்டக்டர் தயாரிப்பு ஆலை மூலம் இது நிறைவேறியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி வந்து அறிவித்திருக்கிறார். ஆனா செல்போன் உற்பத்தியில முதலிடம் வந்து பாத்தீங்கன்னா சீனா. கூட்டுறவு ஆயில் காப்பீட்டு நிறுவனம். இந்தியாவில் கூட்டுறவு துறையை பலப்படுத்த தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கூட்டுறவு ஆயுள் காப்பீட்டு நிறுவனம். அடுத்து சியாமா பிரசாத் முகர்ஜி சிலை. கொல்கத்தாவில் 125 அடி உயரம் கொண்ட சியாமா பிரசாத் முகர்ஜி சிலை வந்து அமைப்பதற்கு அமித்ஷா வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அடுத்து அரசு நிகழ்ச்சிகளில் பாடல் பாடும் வரிசை முறை. மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அதாவது என்னன்னா, முதல்ல மாநில பாடல் பாடணும், 2வது வந்தே மாதரம் பாடல் அதாவது தேசிய பாடலை பாடணும், 3வது தான் ஜனகணமன அதாவது தேசிய கீதத்தை வந்து பாடணுமா. அடுத்து வந்தே மாதரம் பாடலை இழிவுபடுத்தினால் 3 ஆண்டுகள் சிறை என நாடாளுமன்றத்தில் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்த மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்து ராணுவம். INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் தற்போது நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த போர்க்கப்பல் மத்திய அரசின் மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்மா நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டதாம். அடுத்து INS மல்வான். இந்திய கடற்படையின் 2வது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் தான் இந்த INS மல்வான். அடுத்து கருடாஸ்திரா. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட 120 mm வெடிமருந்துகளை சுடும் திறன் கொண்ட மோட்டார் அமைப்பு தான் இந்த கருடாஸ்திரா. வந்து பாத்தீங்கன்னா பீரங்கி தாக்குதல் சக்தியை வந்து பல மடங்கு உயர்த்தும் ஒரு நவீன அமைப்பான். அடுத்து குஷா ஏவுகணை. இது வந்து நீண்ட தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை. இது வந்து வெற்றிகரமா பரிசோதிக்கப்பட்டுதான். அடுத்து இந்திய ராணுவத்தின் முதல் ஒருங்கிணைந்த போர்க்கப்பல் 1 ஜூலை 2026 மேற்கு வங்கத்தின் பனாகரில் வந்து இயக்க திட்டமிடப்பட்டிருக்குதான். அடுத்து ICGS அக்ஷய். இது வந்து புதிய தலைமுறை ரோந்து கப்பல். இது வந்து கோவாவில் இந்திய கடலோர காவல் படையில் வந்து சேர்த்து கொள்ளப்பட்டிருக்குது. அடுத்து உலகின் 3வது வலிமையான விமானப்படையை வந்து இந்தியா கொண்டுள்ளதாக WDMMA 2026 தரவரிசை வந்து தெரிவித்திருக்குதான். அடுத்து பாடகி ஜானகி இறப்பு. 4 முறை தேசிய விருது பெற்ற பிரபல பாடகி ஜானகி தனது 88வது வயதில் உடல் நலக்குறைவு காரணமாக மைசூரில் வந்து காலமாயிருக்காங்க. இவங்க மொத்தம் 17 மொழிகள்ல 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து பாடியிருக்கிறாங்க. ஜானகி வந்து பாத்தீங்கன்னா 1957 விதியின் விளையாட்டு என்ற தனது முதல் தமிழ் பாடலை வந்து பாடியிருக்காங்க. அடுத்து இந்தியாவில் பயிலும் வெளிநாட்டு மாணவர்கள் 2026 ஸ்டடி இன் இந்தியா திட்டத்தின்படி நேபாள மாணவர்கள் தான் அதிக அளவில் வந்து இந்தியாவில் படித்து வருகின்றனர். அடுத்து டாக்டர் அனில் மேனன் விண்வெளி பயணம். நாசா அமைப்பை சேர்ந்த இந்திய வம்சாவளி அனில் மேனன். இவர் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ரஷ்யாவின் சோயுஸ் MS 29 விண்கலன் மூலம் கஜகஸ்தான் பைகோனூர் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டார்.
மனித உடலின் இரத்த ஓட்டம் நரம்பு மண்டலத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பது குறித்து தன்னையே சோதனையாளராக உட்படுத்தி ஆய்வு செய்ய உள்ளார். அடுத்து பாதுகாப்பு. பியூரோ ஆஃப் போர்ட் செக்யூரிட்டி. துறைமுகங்களின் பாதுகாப்பை மேம்படுத்த கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பியூரோ ஆஃப் போர்ட் செக்யூரிட்டி. அடுத்து சீ ஃபாரர் ஃபர்ஸ்ட். ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து கடல்சார் ஊழியர்கள் பாதுகாப்பிற்காக இந்தியா தொடங்கிய திட்டம் இந்த சீ ஃபாரர் ஃபர்ஸ்ட். அடுத்து ஆட்சி கொள்கை மற்றும் சட்டத்திருத்தம். திஷா 2.0 திட்டம். டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களுக்கு சட்ட உதவிகளை எளிதாக கிடைக்க செய்ய அமைக்கப்பட்டதுதான் இந்த டிஷா 2.0 திட்டம். அடுத்து 14490. இது பாத்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம் ஆபத்தில் உள்ள பெண்களுக்கு உதவ 24x7 நாட்களும் இயங்கும் உதவி எண்ணாக அறிவிச்சிருக்குது. அடுத்து நந்தன் நீலகேணி குழு. நாட்டில் நடைபெறும் போட்டித் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க அமைக்கப்பட்டதுதான் இந்த நந்தன் நீலகேணி குழு. அடுத்து மத்திய பிரதேசம் போபாலில் இந்தியாவில் முதல் விண்வெளி ஆராய்ச்சி கூடம் தொடங்கப்பட்டு இருக்குதான். அடுத்து ராஜஸ்தான் பச் பத்ரா. இந்தியாவின் முதல் பசுமை ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோகெமிக்கல் வளாகம் பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்குதான். அடுத்து 5 சிறிய அணு உலைகள். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 5 சிறிய அணு உலைகளை 2033 ஆண்டுக்குள் உருவாக்க இந்தியா திட்டமிட்டிருக்குதான். அகலப்பாதை ரயில்வே மின்மயமாக்கல். சுவிட்சர்லாந்துக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்துல இதுல இருக்குதான். அடுத்து சர்வதேச உறவுகள் மற்றும் உடன்பாடுகள். இந்தியா ஜப்பான் பகிர்ந்தளிக்கப்பட்ட எல்லைகளின் ஆண்டு 2027 அப்படின்னு சொல்லிட்டு இரு நாடுகளும் இணைந்து கொண்டாட திட்டமிட்டு இருக்குதான். அடுத்து WTOவின் மீன்பிடி மானிய ஒப்பந்தம். இதுல 123வது நாடாக இந்தியா இணைஞ்சிருக்குது. அடுத்து பொருளாதாரம், விவசாயம் மற்றும் தொழில். ஒயிட் கோல்டு இந்தியாஸ் காட்டன் ஸ்டோரி. இது பாத்தீங்கன்னா இந்திய அரசின் பருத்தி உற்பத்தியை பற்றிய சாதனைகளை கூறும் தகவல் அறிக்கை. அடுத்து திரவ அமோனியா உரம். உர பயன்பாட்டு விதியின்படி 3 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ள இந்திய அரசு அனுமதி அளிச்சிருக்குது. அடுத்து IIM பெங்களூரின் வெளிநாட்டு கிளை. இந்தோனேஷியா சிங் ஹசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் நிறுவப்பட உள்ளதாம். அடுத்து நவி மும்பை சர்வதேச விமான நிலையம். வெளிநாட்டிலிருந்து மனித பயன்பாட்டிற்கான மருந்துகள், தடுப்பூசிகள் மற்றும் பிற மருத்துவ பொருட்களை இந்தியாவிற்குள் கடல் வழியாக இறக்குமதி செய்ய மத்திய அரசு இந்த துறைமுகத்தை அறிவிச்சிருக்குது. அடுத்து கலை, பண்பாடு, விளையாட்டு. ஸ்வர் பிரேர்னா வீதிகா, அதாவது ஆகாசவாணி வானொலி அமைப்பு தனது 100வது ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் ஸ்வர் பிரேர்னா வீதிகா என்ற நிரந்தர புகைப்பட கூடத்தை தொடங்கியுள்ளது. அடுத்து சப்தலோக். இது பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மொழி அருங்காட்சியகம். இது கொல்கத்தாவில் உள்ள தேசிய நூலக வளாகத்தில் தொடங்கப்பட்டிருக்குது. அடுத்து சாரநாத் பௌத்த தலம். இது பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல அமைஞ்சிருக்குது. இந்த தலத்துக்கு பாத்தீங்கன்னா தற்போது யுனெஸ்கோ அங்கீகாரம் அளிச்சிருக்குது. அடுத்து குற்றவியல் நீதி அமைப்புகளை டிஜிட்டல் மயமாக்கல். FIR ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் ஷீட் வரை அனைத்தையும் ICJS, அதாவது இன்ட்ரோபெரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் மூலம் டிஜிட்டல் முறையில் பதிவாக்க 1 ஜூலை 2027க்குள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அரசின் கிளவுட் தளமான மேகராஜில் இந்த தரவுகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்து அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள். இதை பிரதமர் தொடங்கி வச்சிருக்கிறாரு. இந்திய ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கி உலக தரத்திலான வசதிகளை வழங்கும் தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள். நாட்டின் 75 ரயில்வே நிலையங்கள் இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டு நவீனமயமாக்கப்பட்டு உள்ளது. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த சென்னை பூங்கா ரயில் நிலையம், சின்ன சேலம் குன்னூர் ரயில் நிலையங்களும் அடங்கும். அடுத்து நீட் வினாத்தாள் கசிவு எதிரொலி. சோனம் வாங்சுக் என்ற சமூக ஆர்வலர் மற்றும் CJP என்ற காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் மாணவர்கள் இயக்கமும் டெல்லி ஜந்தர் மந்தரில் நடத்திய 26 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தின் முடிவாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். தற்போது கல்வி அமைச்சகத்தின் கூடுதல் பொறுப்பு பிரகல்ஹாத் ஜோஷிக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் த பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிரிவென்ஷன் ஆஃப் அன்பேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026, அதாவது பொது தேர்வுகள் முறையற்ற வழிகள் தடுத்தல் திருத்த மசோதா 2026 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளது.
அடுத்து 2024 ஆண்டிற்கான தேசிய திரைப்பட விருதுகள். சிறந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 370. சிறந்த நடிகர் வந்து மம்முட்டி பிரம்மயுகம் என்ற படத்துக்காகவும், கார்த்திக் ஆரியன் சந்து சாம்பியன் என்ற படத்துக்காகவும் வாங்குறாங்க. சிறந்த நடிகை வந்து பாத்தீங்கன்னா யாமி கௌதம் ஆர்டிகல் 370. அடுத்து ஞான பாரதம் திட்டம் 2025. பழமையான வரலாற்று சுவடிகள் மற்றும் ஆவணங்களை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க மத்திய அரசு தொடங்கிய திட்டம் தான் இந்த ஞான பாரத திட்டம். இதுல வந்து தற்போது 88,820 ஆவணங்கள் இத்திட்டத்தின் கீழ் ஸ்கேன் செய்யப்பட்டு இருக்குதான். இப்போ இந்தியாவுடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது இன்டர்நேஷனல் பத்தி பார்க்கலாம். சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் 2026 அமெரிக்கா கொலம்பியாவில் வந்து இது நடைபெற்று இருக்குது. இந்த போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சார்பில் 5 மாணவர்கள் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க. இவர்கள் ரஷ்யா, சீனா, கஜகஸ்தான், தென்கொரியா மற்றும் தைவான் மாணவர்களுடன் முதல் இடத்தையும் பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பலுசிஸ்தான் தனிநாடு அறிவிப்பு முயற்சி. பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமான பலுசிஸ்தான் தனி நாடானதாக சமூக வலைதளங்களில் செய்தி வந்து பரவி இருக்குது. தனக்கென தேசிய கொடி, தேசிய கீதம், பலோச்சி பாருஸ் என்ற நாணயமும் வந்து அறிவிச்சிருக்குது. ஐநா சபை மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் தங்களை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று அதில் வந்து கோரப்பட்டு இருக்குது. அடுத்து சீனாவின் செயற்கை சூரியன் திட்டம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 582 டன் டி வடிவ சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்டை வந்து சீனா வடிவமைச்சு இருக்குது. சூரியனின் அணுக்கரு இணைவு முறை பூமியில் உருவாக்கி தட்டுப்பாடு இல்லா மின்சாரம் பெறுவதே இத்திட்டத்தின் நோக்கமா கருதப்படுது. இதன் வெப்பநிலை வந்து பாத்தீங்கன்னா 10 கோடி டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இந்த வெப்பநிலைய எந்த பொருளும் தாங்காது என்பதால் உலையின் சுவர்களை தொடாமல் நடுவில் மிதக்கும் வகையில் வெப்பநிலை கட்டுப்படுத்த திட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதோடைய எதிர்கால இலக்கா பாத்தீங்கன்னா 2027 சோதனை உலையை உருவாக்கி சோதனை நிறைவு செய்வது, 2030 வந்து வணிக ரீதியாக மின்சார உற்பத்தி செய்வது. இதனால ஏற்படுற நன்மைகள், இது எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு உரிய தீர்வாக அமையும். அதே மாதிரி மின்சாரம் தொடர்ச்சியாக உற்பத்தி செய்யப்படும். அடுத்து வெளிநாடு நீதிமன்ற தீர்ப்புகள். அமெரிக்கா உச்சநீதிமன்ற தீர்ப்பு. சட்டவிரோதமாக மற்றும் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்களின் குழந்தைகளுக்கு அமெரிக்காவில் குடியுரிமை மறுக்கும் நிர்வாக உத்தரவை தற்போது அமெரிக்க உச்சநீதிமன்றம் நிராகரித்து உள்ளது. அடுத்து பிரான்சில் கருணை கொலை. இந்த மசோதா வந்து பிரான்ஸ் நாடாளுமன்றத்துல ஒப்புதல் பெற்றிருக்குது. அடுத்து பிரிக்ஸ் அமைப்பின் கவுஹாத்தி பிரகடனம். சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் மற்றும் எல்லை தாண்டிய குற்றங்களுக்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்பட அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிரிக்ஸ் நாடுகள் இப்பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டன. அடுத்து ஐநா சபை ஏற்றுக்கொண்ட எய்ட்ஸ் தொடர்பான பிரகடனம். 2030க்குள் எய்ட்ஸ் நோயை ஒழிக்க இந்த பிரகடனம் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் மின்மயமாக்கல் திட்டம். 2040க்குள் ஐரோப்பாவை உலகின் முதல் மின் கண்டமாக மாற்றும் திட்டம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் மின்மயமாக்கல் திட்டம். அடுத்து யுனெஸ்கோ பட்டியலில் இத்தாலி முதலிடம். உலகில் அதிக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களை கொண்ட நாடாக இத்தாலி வந்து தற்போது உருவெடுத்து உள்ளது. இப்போ இன்டர்நேஷனல் பார்த்துட்டோம். அடுத்து எக்கானமியை பார்க்கலாம். இந்திய பொருட்களுக்கு 10% அமெரிக்கா வரி. கட்டாய உழைப்பு பயன்படுத்துவதாக கூறி இந்தியா உட்பட 17 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா கூடுதல் வரி விதித்துள்ளது. அடுத்து நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். இதன்படி தேசிய பங்கு சந்தை மூலம் நாட்டின் சொந்த பங்கு சந்தை விலையை அடிப்படையாக கொண்டு இந்தியாவின் நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ளது. இப்போ எக்கானமி பார்த்துட்டோம். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் வசதி. இனி போன் நம்பர் இல்லாமலேயே யூசர் நேம் வசதி மூலம் தகவல்களை வந்து வாட்ஸ்அப்ல பரிமாற்ற முடியுமா? இது பயனர்களின் தனி உரிமையை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட அம்சமாகும். அடுத்து பினோரினோன் மருந்து. சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கும் ஏற்படும் நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பை கட்டுப்படுத்த இந்த மருந்து பெரிதும் உதவுவதாக சர்வதேச ஆய்வுகள் வந்து தெரிவிக்கின்றன. அடுத்து பினாகா ஏவுகணை சோதனை. 60 கிலோமீட்டர் தூர இலக்கை தாக்கி அழிக்கும் இந்த ஏவுகணை சோதனை ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் வெற்றிகரமாக செய்யப்பட்டதா. அடுத்து இஸ்ரோவின் செமி குரோயோஜெனிக் என்ஜின் சோதனை. மகேந்திரகிரியிலிருந்து இது வெற்றிகரமாக சோதனை செய்யப்படும். அடுத்து காற்று நிரப்பப்பட்ட விண்கப்பல் தயாரிக்கும் திட்டம். விண்வெளியில் நீண்ட நேரம் ஏர் பலூன் பறந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுமா.
இந்த திட்டத்தை இந்தியா அறிமுகப்படுத்தியிருக்குதான். அடுத்து விண்வெளி ஆய்வுகள். பீட்டா பிக்டோரிஸ் டி என்ற ராட்சத கோளை ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி தற்போது கண்டுபிடிச்சிருக்குது. அடுத்து திருஷ்டி சேட்டலைட். இதோட தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குதான். என்னன்னா, இந்த திருஷ்டி சேட்டலைட் பெங்களூரை சேர்ந்த கேலக்ஸ் ஐ விண்வெளி நிறுவனம் கடந்த மே மாதம் உலகின் முதல் ஆப்டோசாட் தொழில்நுட்பம் கொண்ட திருஷ்டி என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியதான். இது சூரிய புவிசார் புயல் காரணமாக தற்போது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்குதான். அடுத்து விக்ரம் 1 ராக்கெட். இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுவட்ட பாதை ராக்கெட்டான இதை ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கி இருக்குது. இது மிஷன் ஆகாமன் திட்டத்தின் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்ணில் ஏவப்பட்டதாம். தனியார் ராக்கெட்டை விண்ணில் ஏவும் நாடுகள் பட்டியலில் இணைந்த 3வது நாடாக அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இணைஞ்சிருக்குதான். அடுத்து பூமராங் நெபுலா. பிரபஞ்சத்திலேயே இயற்கை முறையில் அமைந்த மிக குளிர்ந்த இடமாக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த பூமராங் நெபுலாவாம். அடுத்து நாசா ஸ்விஃப்ட் பூஸ்ட் திட்டம். ஸ்விஃப்ட் என்ற விண்வெளி ஆய்வகத்தின் ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்காக நாசா தொடங்கிய விண்வெளி பராமரிப்பு திட்டம் தான் இந்த நாசா ஸ்விஃப்ட் பூஸ்ட் திட்டம். அடுத்து லாங் மார்ச் 10B. இது சீனாவின் ராக்கெட்டு. இதன் பூஸ்டர் மீண்டும் கடலில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு கப்பல் மேடையில் வெற்றிகரமாக திரும்ப கொண்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது. அடுத்து லோகோஸ் தளம். சுய உதவி குழுக்கள் மற்றும் சமுதாய அமைப்புகளின் செயல்பாடுகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க சமூக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் உருவாக்கிய செயலி தான் இந்த லோகோஸ் தளம். அடுத்து ECCI, அதாவது இ காமர்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் ஆன்லைன் வர்த்தகம், டிஜிட்டல் பரிவர்த்தனை மற்றும் நுகர்வோர் நம்பிக்கையை மேம்படுத்தி சர்வதேச அளவில் இந்திய வணிகங்களை விரிவுபடுத்த IAMAI, அதாவது இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, பெங்களூரில் உருவாக்கிய அமைப்பு தான் இந்த ECCI. அடுத்து என்விரான்மெண்ட். பாராக்வாட் டைக்ளோரைடுக்கு தடை. அதாவது இது ஒரு களைக்கொல்லி. இந்த அபாயகரமான களைக்கொல்லி நச்சுத்தன்மை மற்றும் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதால் மத்திய அரசு இதற்கு தடை விதித்துள்ளது. அடுத்து வன மகோத்சவம் 2026 ஜூலை 1 ஜூலை 7 வரை இது கொண்டாடப்பட்டு வருகிறதாம். அடுத்து தானே கிரீக் பறவைகள் சரணாலயம். மும்பையில் உள்ள இந்த சரணாலயம் இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பறவைகள் சரணாலயமாக உருவெடுத்திருக்குதான். அடுத்து ஒமேகா பிளாக். இந்த வகை வளிமண்டல வானிலை மேற்கு ஐரோப்பாவில் 40 டிகிரி செல்சியஸை தாண்டி கொடூரமான வெப்ப அலை வீசி வருகிறதாம். அடுத்து A23 பனிப்பாறை உடைந்த நிகழ்வு. 40 ஆண்டுகள் மிதந்த நிலையில் இருந்த உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை சிறு சிறு துண்டுகளாக உடைஞ்சிருக்குதான். இதுக்கு காரணம் வெப்பநிலை உயர்வுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ். நாட்டின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியல் 2026 ஃபார்சூன் இந்தியா வெளியிட்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா நீதா அம்பானி தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்து உலக நீர்மின் சக்தி அறிக்கை 2026 முதலிடம் பாத்தீங்கன்னா சீனா, 5வது இடம் பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யாவை பின்னுக்கு தள்ளி இந்த இடத்தை பிடிச்சிருக்குதான். அடுத்து உலக LNG அறிக்கை 2026 அமெரிக்கா, கத்தார், ஆஸ்திரேலியா இந்த 3 நாடும் LNG ஏற்றுமதியில் முதல் 3 இடத்தில் உள்ளதாம். இந்தியா ரீகேசிபிகேஷன் கெப்பாசிட்டியில் 4வது மிகப்பெரிய சந்தையாக உருவெடுத்திருக்குதான். குஜராத் த ஹேக் LNG முனையம் தான் உலகின் 6வது மிகப்பெரிய ரீகேசிபிகேஷன் மையமாக மாறி இருக்குதான். அடுத்து உலக முதலீட்டு அறிக்கை 2026 வெளிநாட்டு முதலீடுகளை இருப்பதில் இந்தியா 11வது இடமும், வெளிநாடுகளில் முதலீடு செய்வதில் இந்தியா 18வது இடமும் பிடிச்சிருக்குது. அடுத்து வாழத்தகு நகரங்கள் குறியீடு 2026 வியன்னா, ஆஸ்திரியா இதுல முதலிடம் பிடிச்சிருக்குது. நம்ம இந்தியாவில புதுடெல்லி 120வது இடம் பிடிச்சிருக்குதான். ஆனா இதுதான் இந்தியாவில முதலிடமா. அடுத்து சென்னை பாத்தீங்கன்னா 123வது இடம் பிடிச்சிருக்குது. அடுத்து பள்ளி கல்வி தர மதிப்பீட்டு குறியீடு பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் PGI 2.0 தரமான கல்வி, பள்ளி உள்கட்டமைப்பு, கற்றல் விளைவு போன்றவற்றை மதிப்பீடு செய்ய மத்திய பள்ளி கல்வி அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டு இருக்குது. இந்த குறியீட்டுல பாத்தீங்கன்னா தக்ஷ், அதாவது மிக சிறந்த நிலை முதல் அகன்ஷி 3 இது குறைந்தபட்ச தரநிலை வரை 10 கிரேடுகள் வரை வரிசைப்படுத்தப்பட்டு உள்ளது. இதன் தக்ஷ் நிலை பாத்தீங்கன்னா 950+ புள்ளிகள் எந்த மாநிலமும் மற்றும் யூனியன் பிரதேசமும் அடையவில்லை.
சண்டிகர், பஞ்சாப், டெல்லி, கேரளா மற்றும் அதி உத்தம், உத்தம் பிரிவுகளின் கீழ் சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்குதான். தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா பிரசேஷ்டா என்ற 3வது பிரிவில் வந்து இடம்பெற்றிருக்குது. அடுத்து AAROH, அதாவது அசஸ்மெண்ட் அண்ட் ரோட் மேப் ஃபார் மைன் க்ளோஷர் அறிக்கை. மத்திய நிலக்கரி அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா பயன்பாடு முடிந்த மற்றும் மூடப்பட்ட நிலக்கரி சுரங்கங்களை அறிவியல் ரீதியாக மறுசீரமைப்பது தொடர்பான இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்குது. அடுத்து முதலீட்டு நட்பு குறியீடு நித்தி ஆயோக் அறிக்கை. இந்தியாவில் முதலீடுகளை ஈர்க்கவும் தொழில் தொடங்கவும் ஏற்ற மாநிலங்களின் தரவரிசையை அறிவித்துள்ளது. முதலிடம் பாத்தீங்கன்னா குஜராத், 2வது இடம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 3வது இடம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்து நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடு SDG 2026. வறுமை ஒழிப்பு, தரமான கல்வி, பாலின சமத்துவம், சுத்தமான ஆற்றல் போன்றவற்றை கொண்டு மதிப்பிடப்படுகிறது. இதுல முதலிடம் பாத்தீங்கன்னா பின்லாந்து, 94வது இடம் பாத்தீங்கன்னா இந்தியா பிடிச்சிருக்குது. அடுத்து உலகளாவிய பாஸ்போர்ட் குறியீடு 2026. விசா இல்லாமல் பயணம் செய்வது, முதலீட்டு வாய்ப்புகள், வாழ்க்கை தரம் ஆகிய 3 நிலைகளை கொண்டு இது வந்து மதிப்பிடப்படுகிறது. இதுல முதலிடம் பாத்தீங்கன்னா ஸ்வீடன் பிடிச்சிருக்குது. 125வது இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பிடிச்சிருக்குது. அடுத்து ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு 2026. விசா இல்லாமல் பயணம் செய்வது மட்டும் கொண்டு இது வந்து மதிப்பிடப்படுகிறது. இதுல முதலிடம் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் பிடிச்சிருக்குது. 81வது இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பிடிச்சிருக்குது. அடுத்து கப்பல் ஊழியர்கள் தரவரிசை. பிலிப்பைன்ஸுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து இதுல 2வது இடத்துல இருக்குது. அடுத்து ஸ்டேட்ஸ், அதாவது மாநில ரீதியா என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆந்திர பிரதேசம். தல்லிபீடா எக்ஸ்பிரஸ், அதாவது தாய்சேய் எக்ஸ்பிரஸ ஆந்திரா கவர்மெண்ட் வந்து கொண்டாந்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், பிரசவித்த தாய்மார்கள், பிறந்த குழந்தைகள் இலவசமாக பயணம் செய்ய இந்த சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்குது. அடுத்து மகாராஷ்டிரா. லாட்கி பாகின் யோஜனா. இது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கும் இந்த திட்டத்தில் வந்து முறைகேடு நடந்துள்ளதாக CAG வந்து அறிக்கை அளித்துள்ளது. அதே மாதிரி மகாராஷ்டிரா வந்து பெண் விவசாயிகள் அதிகாரமளித்தல் சட்டம் இயற்றிய முதல் மாநிலமா கருதப்படுது. அடுத்து கர்நாடகா. அதிக MBBS, அதாவது 15,395 இடங்கள் கொண்ட மாநிலமாக கர்நாடகா வந்து இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளது. அடுத்து மத்திய பிரதேசம். பிச்சேர் ஆர்பிகுலர் கிரானைட் பாறை. இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தின் சிவபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பாறை தான் வந்து உலகின் 2வது மிக பழமை, அதாவது 2.56 பில்லியன் ஆண்டுகள் பழமையான பாறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. அடுத்து மேற்கு வங்கம். மேற்கு வங்கம் ஹவுராவில் வந்து பாத்தீங்கன்னா அமுல் திட்டத்தின் கீழ் உலகின் மிகப்பெரிய தயிர் உற்பத்தி ஆலைக்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது. அடுத்து லடாக். லடாக்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெமிஸ் திருவிழா நடந்திருக்குது. இது லடாக்கின் லே பகுதியில் வந்து கொண்டாடப்பட்டது. அடுத்து லடாக்கின் புகா பள்ளத்தாக்கில் இந்தியாவின் முதல் புவி வெப்ப ஆற்றல் கிணறுகள் வெட்டும் பணியை ONGC நிறுவனம் வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்குதான். அடுத்து அருணாச்சல பிரதேசம். அங்க வந்து ட்ரீ திருவிழான்னு சொல்லிட்டு நடத்திருக்காங்க. அதாவது அபதானி பழங்குடியினர் தான் வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க. அருணாச்சல பிரதேசத்தோட கின்னோ பழம், இது வந்து GI டேக் வந்து கொடுத்துருக்கு. இது அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் GI டேக் பெற்ற முதல் பழமா. அடுத்து சிக்கிம். 2047க்குள் 1 மில்லியன் ஓக் மரங்கள் நடும் திட்டத்தை வந்து சிக்கிம் முதல்வர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறார். இப்ப மாநில வாரியா பார்த்துட்டோம். அடுத்து இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ். சுமான் ரோட் மேப் 2030. தாய்மார்கள் மற்றும் பிறந்த குழந்தைகள் சுகாதாரத்தை பாதுகாக்கவும் பிரசவ காலத்தில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கவும் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த சுமான் ரோட் மேப் 2030. அடுத்து கிராமோதயா திட்டம். கிராமப்புறங்களில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குவதும் சுய தொழிலை ஊக்குவிப்பதும் இதன் நோக்கமாக கொண்டு நபார்ட் அமைப்பு வந்து தொடங்கிய திட்டம் தான் இந்த கிராமோதயா திட்டம். அடுத்து ஆஸ்தா வன் சன்ஸ்ரக் யோஜனா. இது வந்து பாத்தீங்கன்னா புனிதமாக கருதப்படும் 15,000 புனித காடுகளை பாதுகாத்து சீரமைக்கும் திட்டம் தான் ஆஸ்தா வன் சன்ரக்ஷன் யோஜனா. அடுத்து பாரிவர்த்தன் திட்டம். போக்குவரத்து சாதனங்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை குறைக்க கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த பாரிவர்த்தன் திட்டம். அடுத்து ஆடியோஜிக் விகாஸ் யோஜனா ரசாயன். இது வந்து பாத்தீங்கன்னா ரசாயன தொழில்களுக்கான பூங்காக்களை அமைக்க தொடங்கப்பட்ட திட்டம். அடுத்து மிஷன் கோல்டன் ஸ்பைஸ். வடகிழக்கு மாநிலங்களில் விளை லகடாங் மஞ்சள் உற்பத்தியை அதிகரித்து உலக அளவில் சந்தைப்படுத்தும் திட்டம் தான் இந்த மிஷன் கோல்டன் ஸ்பைஸ். அடுத்து பெர்சனாலிட்டி இன் நியூஸ். கிரீஷ் பரத்வாஜ், அதாவது பாலம் மனிதன் என்று அழைக்கப்படும் கர்நாடகாவை சேர்ந்த இவர் வந்து 140க்கும் மேற்பட்ட தொங்கு பாலம், நடைபாலங்கள் கட்டியவர்.
தற்போது உடல்நலக் குறைவால் இவர் இயற்கை எதிர்கிறார். அடுத்து அனுராக் ஜெயின் நிதி ஆயோக்கின் முதன்மை செயல் அதிகாரியாக தற்போது நியமிக்கப்பட்டு இருக்கிறாராம். அடுத்து ஹர்ஜித் சிங் கிரேவால் இவர் பாத்தீங்கன்னா தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டு இருக்கிறாராம். அடுத்து வி.டி. வள்ளுவன் பொள்ளாச்சியை சேர்ந்த இயற்கை விவசாயியான இவருக்கு ஐநா சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு இவரை சாயில் ஹீரோ கார்டியன் என கௌரவித்து உள்ளதாம். அடுத்து அவார்ட்ஸ். பாரத் சம்மன் விருது 2026 நந்தினி ஆசாத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஏழை பெண்களின் பொருளாதார முன்னேற்றம், நிதி உள்ளடக்கம் மற்றும் பெண்கள் உரிமைகளுக்காக ஆற்றிய பங்களிப்புகளுக்காக இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து IMO அதாவது இன்டர்நேஷனல் மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் விருது 2026. இது வானிலைக்கான நோபல் பரிசுன்னு சொல்லுவாங்க. புளோரசன்ஸ் ராபியர் என்ற பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த வானிலையாளருக்கு இந்த விருது வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து பின் டேங் ஆதிபுராணா விருது. இது பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி பெற்றிருக்கிறாரு. அவரு இந்தோனேஷியா பயணத்துல இந்த விருது அவருக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்து கார்டியன் ஆஃப் த ப்ளூ ஹாரிசான் விருது. இதுவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொடுத்திருக்காங்க. அவருடைய சீஷல் நாட்டு பயணத்தின் போது இந்த விருது அந்த நாடு கொடுத்திருக்கு. அடுத்து சிறந்த எக்மண்ட் வழக்கு விருது. இதுல இந்திய நிதி புலனாய்வு பிரிவுக்கு 2வது இடம் கிடைச்சிருக்குது. அடுத்து 60வது ஞானபீட விருது. இது ரா வைரமுத்து இந்த விருது பெற்றிருக்கிறார். அடுத்து லோகமான்ய திலக் தேசிய விருது 2026. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கு இந்த லோகமான்ய திலக் தேசிய விருது கொடுத்திருக்காங்க. அடுத்து ஈவென்ட்ஸ் அண்ட் சமிட்ஸ். இப்போ பிரிக்ஸ் உச்சி மாநாடுகள் நடந்த சில இடங்களை பத்தி பார்க்கலாம். பிரிக்ஸ் ஆற்றல் அமைச்சர்கள் கூட்டம் குருகிராம்ல நடந்திருக்கு. பிரிக்ஸ் போதைப் பொருள் தடுப்பு முகமைகளின் தலைவர்கள் கூட்டம் கவுஹாத்தியில நடந்திருக்கு. பிரிக்ஸ் போக்குவரத்து பிரிவு கூட்டம் நாக்பூர்ல நடந்திருக்கு. பிரிக்ஸ் பெண்கள் அமைச்சர்கள் கூட்டம் கொச்சியில நடந்திருக்கு. பிரிக்ஸ் தொழிற்சங்க மன்ற உச்சி மாநாடு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல நடந்திருக்கு. பிரிக்ஸ் தரநிலைப்படுத்துதல் அமைப்புகளின் தலைவர்கள் கூட்டம் பெங்களூர்ல நடந்திருக்கு. பிரிக்ஸ் புவிசார் தொழில்நுட்பங்கள் தொடர்பான செயற்கைக்குழு கூட்டம் IIT திருப்பதியில நடந்திருக்கு. பிரிக்ஸ் அறிவியல் அகாடமியின் மன்றத்தின் மாநாடு பாத்தீங்கன்னா IIT ஹைதராபாத்ல நடந்திருக்கு. பிரிக்ஸ் சுகாதார அமைச்சர்கள் கூட்டம் பாத்தீங்கன்னா சண்டிகர்ல நடந்திருக்கு. பிரிக்ஸ் பேரிடர் அபாய குறைப்பு அமைச்சர்கள் கூட்டம் புதுடெல்லியில நடந்திருக்கு. அடுத்து SCO பெண்கள் மன்றம் ஹம்பர்க் ஜெர்மனில இது நடைபெற்றிருக்குதான். அடுத்து இந்தியா ஜப்பான் உச்சி மாநாடு 2026. இது பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்திருக்குது. அடுத்து AI கவர்னன்ஸ் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் உலகளாவிய உரையாடல். இது ஜெனீவாவில் நடந்திருக்கு. அடுத்து ஐக்கிய நாடுகளின் வர்த்தகம் மற்றும் வளர்ச்சிக்கான மாநாடு அமைப்பின் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் கொள்கை தொடர்பான குழுவின் தலைவராக இந்தியா இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்குதான். அடுத்து நேட்டோ உச்சி மாநாடு 2026 அங்காரா துருக்கியில் நடைபெற்றிருக்குது. அடுத்து ஆபத்தில் உள்ள வனவிலங்குகள் மற்றும் தாவரங்களின் சர்வதேச வர்த்தகத்திற்கான குழுவின் கூட்டம். இது ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றிருக்குது. அடுத்து உலக செயற்கை நுண்ணறிவு கூட்டமைப்பு மாநாடு ஷாங்காய் சீனாவில் நடைபெற்றிருக்குது. இதுல உலக செயற்கை நுண்ணறிவு கூட்டுறவு அமைப்பு தொடங்கப்பட்டிருக்குது. அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சி 2026. இது டெல்லியில நடைபெற்றிருக்குது. அடுத்து சர்வதேச வர்த்தக சட்டத்திற்கான ஐக்கிய நாடுகள் ஆணைய 60வது ஆண்டு நிறைவை குறிக்கும் சர்வதேச மாநாட்டை எடுத்து நடத்திய நாடு பாத்தீங்கன்னா இந்தியா. அடுத்து டிஃபென்ஸ் எக்ஸசைஸ். அடுத்து ஆபரேஷன் அமிஸ்டாடு. இது பாத்தீங்கன்னா இந்திய இராணுவ கள மருத்துவமனைகள் பாத்தீங்கன்னா நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வெனிசுலா மக்களுக்கு அவசர மருத்துவ உதவிகள் வழங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு ஆபரேஷன் அமிஸ்டாடுன்னு சொல்றாங்க. அடுத்து ஆபரேஷன் சதர்ன் ரெடினஸ் 26-2. இந்திய கடற்படை மற்றும் 40 நாடுகள் கொச்சியில் கடல்சார் பாதுகாப்பு, போதைப் பொருள் கடத்தல் போன்றவற்றிற்காக மேற்கொண்ட பயிற்சி ஒத்திகை தான் இந்த ஆபரேஷன் சதர்ன் ரெடினஸ் 26-2. அடுத்து ஸ்போர்ட்ஸ். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடர் 2026. இதன் இறுதிப் போட்டி பாத்தீங்கன்னா அமெரிக்கா நியூஜெர்சியில் நடைபெற்றிருக்குது. இதில் உலகின் முதல் நிலை நாடான அர்ஜென்டினா மற்றும் 2ஆம் நிலை நாடான ஸ்பெயின் அணிகள் மோதின. இதில் 0-1 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை ஸ்பெயின் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இதுல கோல்டன் பால் விருது ரோட்டரி ஸ்பெயின் கேப்டனுக்கு கிடைச்சிருக்குது. அதே மாதிரி கோல்டன் கிளவ் விருது உனாய் சைமன் அதாவது ஸ்பெயின் கோல் கீப்பருக்கு கிடைச்சிருக்குது. சிறந்த இளம் வீரருக்கான விருது பாத்தீங்கன்னா பாவு குபார்சி ஸ்பெயின் பெற்றார். அடுத்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பாத்தீங்கன்னா 2030 மொராக்கோ, போர்ச்சுகல், ஸ்பெயின்ல நடைபெற இருக்குது.
2034 வந்து சவுதி அரேபியாவில் நடைபெற்றிருக்குது. அடுத்து 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி 2026. இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்கோ ஸ்காட்லாந்துல வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இதுல 74 நாடுகள் வந்து கலந்து கொண்டன. இதில் இந்தியா சார்பில் வந்து பாத்தீங்கன்னா 125 வீரர் வீராங்கனைகள் வந்து பங்கேற்று உள்ளனர். அடுத்து ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி 2026. இது வந்து ஜெர்மனி சூல் நகரில் வந்து நடைபெற்றது. இதில் இந்தியா வந்து முதலிடம் பிடிச்சிருக்குதான். அடுத்து உலக துடுப்பு படகு போட்டி, அதாவது வேர்ல்டு ரோவிங் கப், இது வந்து சுவிட்சர்லாந்தின் லூசென் நகரில் வந்து நடந்திருக்கு. இரட்டையர்கள் ஓட்டும் இந்த துடுப்பு படகு போட்டியில இந்திய ராணுவத்தை சேர்ந்த லக்ஷய் மற்றும் உஜ்வல் குமார் சிங், இவங்க 2 பேரும் ஹவில்தார் ஆகிய இருவரும் தங்கப்பதக்கம் பெற்றனர். அடுத்து ஆன்சி சோஜன், இவங்க வந்து கேரளாவை சேர்ந்த தடகள வீராங்கனை. இவங்க வந்து 6.88 மீட்டர் நீளம் வந்து தாண்டி அஞ்சு பாபி ஜார்ஜின் முந்தைய தேசிய சாதனை வந்து முறியடிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 பேட்மிண்டன் போட்டி, இதுல வந்து இந்தியாவை சேர்ந்த PV சிந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஜப்பானின் அகானே யமகுச்சியை வந்து வீழ்த்திருக்கிறாங்க. பெண்கள் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, இங்கிலாந்துல நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டியில இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சிருக்குது. அடுத்து மயில், இது வந்து டெல்லியில் நடைபெறும் காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டி தொடருக்கான அதிகாரப்பூர்வ சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்து விம்பிள்டன் டென்னிஸ் 2026, இது வந்து லண்டன்ல வந்து நடைபெற்றிருக்குது. ஆண்கள் பிரிவில் வந்து ஜானிக் சின்னர் இத்தாலி, இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. பெண்கள் பிரிவில் வந்து லிண்டா நோஸ்கோவா, அதாவது செக்கியா நாட்டை சேர்ந்த இவங்க வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமான நாட்கள். ஜூலை 1 சரக்கு மற்றும் சேவை வரி தினம். ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினம். இதோட கருப்பொருள் வந்து ரியலைசிங் த ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் யங் பீப்பிள் டுடே அண்ட் ஃபார் த ஃபியூச்சர். அடுத்து ஜூலை 15 உலக இளைஞர்கள் தினம். இதோட கருப்பொருள் வந்து ஸ்கில்ஸ் ஃபார் த ஷேர்டு ஃபியூச்சர். அடுத்து ஜூலை 22 உலக மூளை தினம். இதோட கருப்பொருள் வந்து பிரெயின் ஹெல்த் ஆக்சஸ் ஃபார் ஆல். அடுத்து ஜூலை 26 இது வந்து கார்கில் வெற்றி தினம். அடுத்து ஜூலை 28 உலக ஹெப்பாடைட்டிஸ் தினம், அதாவது கல்லீரல் நோய் தினம். இதோட கருப்பொருள் வந்து ஹெப்பாடைட்டிஸ் லெட்ஸ் பிரேக் இட் டவுன். அடுத்து ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். இதோட கருப்பொருள் வந்து செக்யூரிங் த ஃபியூச்சர் ஆஃப் டைகர்ஸ் வித் இண்டிஜியஸ் பீப்புள்ஸ் அண்ட் லோக்கல் கம்யூனிட்டிஸ் அட் த ஹார்ட். அடுத்து ஜூலை 30 உலக மனித கடத்தலுக்கு எதிரான தினம். இதோட கருப்பொருள் வந்து ட்ராப்டு பிஹைண்ட் த ஸ்கேம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜூலை 2026ஓட கரண்ட் அஃபேர்ஸை மொத்தமா ஒரே வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் கொடுத்துருக்க அந்த PDF லிங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.